இன்றைக்கி வந்து ரிப்பன் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரிப்பன் டிசைன்ங்கிறது வந்து கீழே பேஸ் போடுவோம்ல, அந்த பேஸுக்கும் மேலே வந்து நம்ம ரிப்பனாக, அதாவது பார்டருங்கிறது பெருசாக வரும், ரிப்பன் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக வரும். அதுக்குள்ளே டிசைன்ஸ் பார்ப்போம். எப்பவுமே நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கும் போது அது கொஞ்சம் பெரிய பிக் டிசைனாக போட்டால் தான் நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது இந்த ஃபில் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கணும், டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஃபில்லிங்கை கொடுத்து டிசைன்ஸ் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அது நல்லாவே இருக்காது. அதிகமாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் பார்த்து டிசைன் போட கற்றுக்கணும். தானாக போடும்போது அது அந்தளவுக்கு வராது. ஒரு ஃபோட்டோவோ ஒரு இதையோ பார்த்து போடும்போது இன்னும் நல்லா வரும். அதுமாரி ஃபில்லிங் கொடுக்கும் போது அந்த டிசைனை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுங்க. அப்போ தான் அந்த டிசைனுக்கு வந்து இந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நம்ம இது பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்டர்ஸ் வரும் நிறையா. நீங்கள் இந்த ஃப்ளார் இல்லாமல் இங்கே நீங்கள் இது லோட்டஸும் போடலாம். லோட்டஸ் பேஸுக்கு வந்து அதிகமாக லோட்டஸ் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸை நம்ம பேஸ்லேயும் போடலாம். பேஸுங்கிறது வந்து இதுமாரி பாக்ஸ் மாதிரி வராது. ஒரு லைன் போட்டு மேலே நம்ம எந்த டிசைன் போட்டாலும் அது அப்படியே கீழே மட்டும் ஒரு லைன் வரும். மேலே வந்து டிசைன்ஸ் வந்து ஃப்ரீயாக விடணும். ஆனால் ரிப்பன்ஸில் வந்துட்டு மேலே கீழே இந்த மாதிரி பாக்ஸ் வர மாதிரி வரும். அதுதான் வந்து ரிப்பன் டிசைன் சொல்கிறது.